செழிப்பு என்று சொல்லக்கூடியது நம்மை தாண்டி ஏதோ நமக்கு அன்றன்றுள்ள ஆகாரம் கிடைச்சா போதும் என்பது மட்டும் இல்லை, நம்மை தாண்டி வருகின்ற ஒரு காரியம். ஏதோ நமக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் நம்மால் உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் என்று ஒரு காரியம் இருக்குது. அந்த அமைப்பில் நம் எல்லாரையும் பங்காளர்களாக தேவன் மாற்றியிருக்கிறார். அதுதான் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள்னு சொன்னார். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். சீசராக்குங்கள் என்று சொன்னார். சீசர் அதாவது யார் சீசன் என்று சொன்னால், அன்றைய நேரத்தில் நாங்கள் இயேசுக்கு சீசன் சொல்கிறோம். ஆனால் இயேசுக்கு சீசன் சொல்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா, யார் சீசன் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் ஒரு சீசனை உருவாக்குகிறானோ அவன் தான் சீசன். சும்மா கிடையாது. நானும் இயேசுக்கு சீசன் சொல்கிறதுல எந்த ஒரு ரைட்ஸும் நமக்கு இல்லை. பாருங்கள், என்றைக்கு நாம் ஒரு இன்னொரு சீசனை உருவாக்குகிறோமோ, யாருக்கு? நமக்கு கிடையாது. இயேசுவுக்காக இன்னொரு சீசரை என்றைக்கு நம்ம உருவாக்குறோமோ அன்றைக்கி தான் நமக்கு அந்த அந்த அந்தஸ்துக்குள்ளே வரும். சீசன் என்ற அந்த பட்டத்துக்குள்ளே வருகின்றோம். நீங்கள் சீசர்களாக இருக்கிறீர்களா? சீசன் சொன்னால் நான் மட்டும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கிறிஸ்துவ விசுவாசி இல்லைங்க. என்றைக்கு உங்கள் மூலமாக இன்னொருத்தர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்களோ அன்றைக்கி தான் நீங்கள் இயேசுவின் சீசர்களாகவே மாறி இருக்கிறீர்கள். நான் கேட்குறேன், நீங்கள் இயேசுவின் சீசர்களா? சீசர்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? நான் இன்னொரு சீசனை உருவாக்கும். யாருக்கு? நமக்கு பைபிள் தூக்குறதுக்கும், நமக்கு வண்டியை கழுவுறதுக்கும், நமக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்குறதுக்கும், நமக்கு உப்பு மிளகாய் வாங்கி தரதுக்கும் அது கிடையாது. நிறைய இடத்துல நிறைய சபைகளை பாருங்கள், சீசர்கள் இருக்கிறாங்க. சீசர்கள் எதுக்கு இருக்கிறாங்கன்னா இதுக்கு தான் இருக்கிறாங்க பாருங்கள். வீட்டை கூட்டுறதுக்கும், துணி துவைச்சி போடுறதுக்கும், அது வாங்கி தரதுக்கும், இது வாங்கி தரதுக்கும். அதுக்கு பாருங்கள், நம்ம அதற்காக அழைக்கப்படலை. இயேசுவுக்கு சீசர்களாக இருக்க வேண்டும். அவருக்காக இப்போ நம்ம ஒரு சீசரை உருவாக்கணும், அவரை ஒரு சீசனாக மாற்றணும். எப்படி? அவர்கள் ஒரு சீசனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சீசர்களை நாம் உருவாக்க வேண்டும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? யார் சீசன்? உங்கள் மூலமாக இன்னொருத்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறி இருக்கிறார்களா? அப்போ தான் நீங்கள் அதுக்கு ரைட்ஸ் உள்ள ஒரு ஆளாக மாறுறீங்க. மாறி இருக்கிறாங்களா? இயேசுவின் சீசன் நம்ம சொல்கிறோம். என் மூலமாக ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? என் மூலமாக ஒருத்தங்க இயேசுவை பின்பற்றுகிறார்களா என்று நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் அப்போ சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குதோ, சொல்ல தைரியம் இருக்குதோ, அவங்க தான் உண்மையான இயேசு கிறிஸ்துவனுடைய சீசன். புரியுதா? சீசர்லாம் யார்? இயேசுக்காக இன்னொரு சீசனை உருவாக்குறது, அதான் உண்மையான சீசன். அப்போ உடன்படிக்கை ஏன் பண்ணார்? நம்ம அநேக சீசர்களை உருவாக்க வேண்டும். யாருக்கு? பாஸ்டர் லியோவுக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது, ஏதோ சில பாஸ்டர்களுக்கும் போதர்களுக்கும் கிடையாது. யாருக்கு? இன்னைக்கு சபை இப்படி தான் போயிடுச்சு. குட்டி சவராக போனது காரணமே இன்றைக்கி ஊழியத்துக்கு அடிஷ்னல் வேலைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. அவர்களை சீசர்களாக மாற்ற தவறிவிட்டார்கள். நான் சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சீசர்களாக மாறுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் நான் உண்மையான இயேசுவின் சீசன் என்றைக்கு நீங்கள் அந்த தகுதியை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்னொருத்தரை உருவாக்க வேண்டும். இன்னொருவரை இயேசுவுக்கு சீசர்களாக நீங்கள் என்றைக்கு மாற்றுகளோ அன்றைக்கு தான் நீங்கள் உண்மையான சீசர்களாக மாற்றப்படுகிறீர்கள். ஆகவேதான் எல்லாரும் இன்றைக்கி நாம் செழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஒருத்தர் மட்டும் கிடையாது, எல்லாருமே. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நான் ஏன் டீச் பண்ணுறேன், எதுக்காக இங்கே போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? இங்கே இருக்கிற யாரோ ஒருவர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக போதித்து கொண்டிருக்கவில்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு விசுவாசி கூட நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். புரியுதுங்களா? ரொம்ப நாள் விசுவாசி நல்லா இருக்கணும். இன்றைக்கி ஆளும் இயேசுவை நம்பின, இயேசுவை பிடித்து கொண்ட, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆள் கூட அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் இவைகளெல்லாம் போதித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிலருக்காக, ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்கணுன்றதுக்காகலாம் இதெல்லாம் எடுத்து போதிக்கவே கிடையாது. அதுதான் அநேக நேரத்தில் கிறிஸ்துவ விசுவாசிங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தரித்திரம் தாங்க கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சிலரை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாருங்க, ஒரு சிலரை தரித்திரத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறாருன்ற ஒரு தவறான ஒரு காரியத்தை உள்ளத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தான், ஒரு சிலர் தான். நல்லா கவனமாக கேளுங்க. கடவுள் ஏதோ ஒரு சிலர் நல்லா வைக்கிறாரு, ஒரு சிலரை கஷ்டமாக வைக்கிறது கிடையாது. எல்லாரையும் தேவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் வைக்கிறார். ஆனால் விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? கடவுள் பாருங்கள், ஒரு சிலர் தரித்திரமாக வச்சிருக்கிறாருல்ல, ஆகவே தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்? தரித்திரத்தை பிடிச்சிக்கிறோம், நாங்கள் இந்த ஏழ்மைத்தனத்தை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏழ்மைத்தனத்தை பிடிச்சிக்கிறாங்க. நான் சொல்ல தரித்திரம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய சாபம். பைபிளில் இருக்குது. இந்த உபாகம் 28 சாபப்பட்டியலில் வரும்போது தரித்திரத்தை பற்றி, வியாதியை பற்றி, சாப லிஸ்ட்டில் வியாதியை பற்றி பேசுகிறாரு, தரித்திரத்தை பற்றி பேசுகிறாரு, மரணத்தை பற்றிலாம் பேசுகிறாரு. அப்போ இது எல்லாமே சாபப்பட்டியலில் இருக்குது.
நான் சொல்கிறேன், தரித்திரம் மிகப்பெரிய சாபம். யாராவது தரித்திரம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் சாபத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒரு விசுவாசி செழிப்பு நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் தான் கரெக்டான லைனில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கரெக்டான கிறிஸ்தவ கோட்டில் நேர்கோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நம்ம போதிக்கிறது எல்லாமே பல சந்தேகங்களை போக்கும்படி போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனை பற்றி தப்பான எண்ணங்களெல்லாம் விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனை பற்றி சபையில் காலாகாலமாக தப்பான பல விதைகளெல்லாம் விதைச்சி வச்சுட்டாங்க. இப்போ அதெல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் அதற்கான பல பிரமாணங்கள். இப்போ 4 பிரமாணங்களை பார்த்தோம். இப்போ 5வது பிரமாணத்துக்குள்ளே உள்ள நுழைய போகிறோம் பாருங்க. அதுதான் பாருங்க, நம்ம கர்த்தர் தான் நம்மை தரித்திரராக்குகிறார் என்று நம்ம விசுவாசிப்போம் என்றால் அது இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு சோம்பேறித்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறிவிடும். தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும், தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு ஆவல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உருவாக்க வேண்டும். நம்ம தேவனுடைய சித்தம் நிறைவேறணும், அவருடைய அறிவினால் நம்ம நிரம்ப வேண்டும். ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நடக்கட்டும் என்று வாழக்கூடாது. ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் என்று இருக்கக்கூடாது. அதெல்லாம் பாருங்கள், சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் பிரதர், அப்படி சில பேர்லாம் சொல்லுவாங்க. வாழ்க்கை போகிற பாதையில் அப்படியே போயிடுவோங்க. எதுக்குங்க எதிர்நீச்சல்லாம் போட்டு? யார் யாரெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தெல்லாம் பார்க்குறாங்க. இல்லை வாழ்க்கை போகிற போக்கில் போட்டுன்னா கடைசியில் அவங்க மிகப்பெரிய ஃபால்ஸ்லாம் போய் குதிக்கணும். யார் யாரெல்லாம் எதிர்நீச்சல் போடுறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அதுதான் பாருங்கள், ஒரு படம் இருந்துச்சு. நான் இந்த மாலை நேரம் ஆராதனையில் போதிக்கும் போது ஒரு படத்தை போட்டு காமிச்சேன். என்ன படத்தை போட்டு காமிச்சேன்னா, ஒரு கப்பல் ஓட்டுறவர் பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்டிகிட்டு இருப்பார், பின்னாடி கர்த்தருந்து அவர் கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த படத்தை போட்டேன். நிறைய இடத்துல வாட்ஸ்அப்லாம் நான் அனுப்பினேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அதில் ஒருத்தர் மாலுமி சுக்கான திருப்புறது போல் இருக்கும், பின்னாடி இருந்து கர்த்தர் அவர் நடத்துறது போல். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த ஸ்டேரிங், இந்த சுக்கான திருப்புறது நம்ம. ஆனால் எப்படி திருப்பணும், எந்த திசையில் திருப்பணும், எந்த பக்கம் போக வேண்டும் என்கின்ற ஆலோசனை கொடுப்பதெல்லாமே கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். கப்பல் நம்முடையது, கப்பலுக்கு மாலுமியாக இருக்கிறது நம்ம. ஆனால் அந்த கப்பலை இந்த திசையில் போகணும், அந்த திசையில் போக வேண்டும் என்று நம்ம நடத்துகிறது கர்த்தர். ஆகதான் பைபிளில் போடப்பட்டிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம செழிப்படைவதற்கு பல மூலதனத்தை கர்த்தர் வச்சிருக்கார். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி கப்பல் மாலுமியாக இருக்கிற நமக்கு நம்முடைய கேப்டன், மிகப்பெரிய கேப்டன், அவர் எப்படி நம்ம நடத்துகிறாரு, செழிப்புக்கான மூலதனத்தை அவர் எப்படி கொடுத்துருக்கிறாரு என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற 5வது காரியம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேரம் நம்ம போக போகிறோம். இங்கே இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 10:3-10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிலே திறந்து இடம் கொள்ளாம இருப்பது மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனமாக கேளுங்க. மாலுமிகளாகிய நமக்கு திசை காட்டுகின்ற நடத்துனர் நமக்கு செழிப்படைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலதனத்தை இங்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது என்னவென்றால் தசம பாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நல்லா கவனமாக கேளுங்க. சொல்லுங்கள், தசம பாகம். தசம பாகம் என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 10ல் 1. ஒருவேளை தெரியாதவங்க யாராவது இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்முடைய வருமானங்களில் நம்முடைய விளைச்சல்களில் 10ல் 1 பங்கு தான் தசம பாகம் என்று சொல்லக்கூடிய. இன்னும் சொல்லப்போனால் 100க்கு 10% சொல்கிறாங்களே, 10%. அப்போ 100க்கு 10 என்ற சதவீதத்தில் போகுது. அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த சத்தியம், இந்த மல்கியா 3:10 அநேகருக்கு விளங்க மாட்டேனுது. ஆகவே தான் இதெல்லாம் திரும்ப சபையில் போதிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இதுவரை நிறைய காரியங்கள்லாம் சபையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் தசம பாகத்தெல்லாம் பற்றி போதிச்சிருக்கிறோம். இப்போ திரும்பவும் நாம் அந்த பழைய காரியத்துக்கு போகிறது கிடையாது. அப்போ எல்லாம் போதிக்க மறந்த சில விஷயத்தை இன்றைக்கும் பல வாரங்களுக்கும் இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசலாம் என்று இருக்கிறோம். ஏன்னா இது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய நல்வாழ்வுக்காக என்பதை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். நீ வேறு காரியங்களை பார்க்க போகிறோம். சொல்கிறார் இல்லையா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து, பலகனிகள்னு சொன்னால் மொட்டை மாடி கிடையாது. நேரத்தில் தமிழில் பலகனின்னு சொன்ன உடனே மொட்டை மாடி அப்படின்னு, பலகனிலாம் அது கிடையாது, பால்கனி கிடையாது.
இந்த பலகனி என்று சொன்னாலே என்னென்றால் மதகுகள், கேட்ஸ், மதகுகளை கடவுள் திறக்கிறாராம். பரலோகத்தில் வானத்தின் மதகுகளை திறந்து, அப்போதான் கர்த்தர் நமக்கு மேலாக திறந்த வாசலை வச்சிருக்கிறார். வானத்தின் வாசல்களாம் திறந்து, வானத்தின் மதகுகளாம் திறந்து. இதை விலைக்கு சொல்ல வேண்டும் என்றால், நோவாவின் காலகட்டத்திலே வானத்தின் மதகுகளும் திறந்தது, பூமியில் இருக்கின்ற ஊற்றுக்கண்கள்லாம் பிளவுண்டு மழை பெய்ய ஆரம்பிச்சு பாருங்க. அந்த மாதிரி வானத்தின் மதகுகளாம் கடவுள் எப்படி திறந்து மழையை கொண்டு வந்தாரோ, பூமியின் ஊற்றுக்கண்கள்லாம் திறந்து எப்படி தண்ணீரை கொண்டு வந்தாரோ, அது போல வானத்தின் மதகுகள். அப்போ பால்கனி என்று சொன்னால், பலகனி என்று சொன்னால் பால்கனி கிடையாது. பலகனி என்று சொன்னால் அது என்னவென்றால் கேட்ஸ், மதகுகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தின் மதகுகளை திறந்து. இதை புரிந்து கொள்வதற்கு, இந்த தசம பாகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். மார்க் 4ஆம் அதிகாரம் போவோம். அங்கிருந்தான் இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை இந்த காலகட்டத்தில் போதிக்கிறோம் என்றால், இன்றைக்கு இதை குறித்த பல தவறான உபதேசங்களெல்லாம் இன்றைக்கு இந்த யூடியூப்பில் பல காரியத்தை போட்டு மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பல இடங்களில் பாருங்கள், இதை குறித்து மக்கள் தவறான காரியத்தை நம்பி தவறாலாம் போயிட்டுருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடை கற்களை பிசாசு இப்படிப்பட்ட உபதேசங்கள் மூலமாக இந்த யூடியூப்லலாம் நிறைய விதைத்து கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இதை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாக நிதானமாக நிறுத்தி நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 4:13 படிக்கிறேங்க. பின்பு அவர் அவரை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் டீச் பண்ணும்போது, உபதேசிக்கும் போது மக்களுக்கு புரிகிற வண்ணமாக ஓமைகள் மூலமாக அடிக்கடி என்ன பண்ணுவார்னா, நிறைய ஓமைகளை சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் அதை ஓமைகளுக்கு ரொம்ப டீப்பான அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம புரிந்து கொள்ளும்படி சொல்லப்போனால் கதைகள், எப்படி ஏதோ ஒரு காரியம் சொல்கிறது, கதை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி கதை சொல்லி புரிய வைக்கிறோம். ஆனால் கதையை விட ஓமை என்று சொல்லக்கூடியது அது டாப்பில் இருக்குது, ஹையஸ்ட் காரியம். அது ஒரு முதல் தரமான ஒரு காரியம், ஓமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதன் மூலமாக பாருங்கள், பல காரியத்தை விவரிச்சு கதையில் கூட சில நேரத்தில் கப்சா புருடா விட முடியும். ஆனால் அந்த ஓமையில் அப்படி பண்ண முடியாது. பாருங்கள், ஓமையில் கரெக்டாக சொல்ல வேண்டும். அப்போ கர்த்தர் பல காரியத்தை ஓமைகளாக சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? பின்பு அவர்கள் நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? பாருங்கள், வேத வல்லுநர்கள் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓமைகளுக்கு தாய் என்று சொல்கிறாங்க. இந்த ஓமையை என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் தாய்மொழி அப்படின்ற மாதிரி, உங்கள் ஊர் இது தாய் தேசம் அப்படின்ற மாதிரி, தாய்மொழின்ற மாதிரி இதுக்கு ஓமைகளுக்கெல்லாம் தாய். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இருப்பாங்க, இசைக்கு கிங் இருப்பாங்க. அந்த மாதிரி ஓமைகளுக்கெல்லாம் கிங்கு. ஓமைகளெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஹையஸ்ட் ஓமை என்ன அப்படின்னும் போது இந்த ஓமை. நீங்களாம் என்ன ஓமையா, எதை சொல்கிறாரு இயேசு, என்ன ஓமையை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? திரும்ப சொல்கிறேன், பின்பு அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? ஏன்னா இயேசு நிறைய ஓமைகளை போதிக்கிறாரு. எல்லா ஓமைகளையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் ஓமை இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றார். என்ன முதல் ஓமை? இது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இயேசு கிறிஸ்து பேசும்போது விதைப்பு அறுப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இந்த ஓமையில் சொல்கிறார். அப்போ எல்லா ஓமைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த விதைப்பு அறுப்பு, அதுக்கு முன்னாடி விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் கல்லுள்ள இடத்துல விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணுறாரு, அது விலைக்கு சொல்கிறார். அவன் கேட்குறாங்க 10ஆம் வசனத்தில், அவர் தனித்திருந்த போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கும் இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடி, பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களுக்காகவும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர்கள் நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? அப்போ என்ன கவனமாக கேளுங்க, விதைப்பு அறுப்பு. சொல்லுங்க, விதைப்பு அறுப்பு. இது எவ்வளவு நாள் இருக்கும்? எழுத்து படிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நல்லா கவனிச்சுக்கணும், இதெல்லாம் நல்லா மனதில் கொண்டு போய் பதிய வச்சுக்கணும்.
இது நீ புரியல அப்படின்னா நம்ம போதிக்கிற எந்த ஒரு சத்தியமும் புரியும். இந்த ஓமை, இந்த சம்பவம், இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சம்பவம் புரியலன்னா வேறு எதுவுமே புரியாது. 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 21ஆம் வசனத்தை நாம் 21, 22. சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை சொல்லிட்டு 22 என்ன சொல்றாரு? பூமி உள்ள நாளளவும், எல்லாரும் சொல்லுங்க, பூமி உள்ள நாளளவும் என்ன சொல்றாரு? பூமி இருக்கிற வரையிலும் அப்படின்றார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடையும் காலமும் மாரி காலமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தேவன் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அப்ப என்ன கவனமாக கேளுங்க, இந்த விதைப்பு அறுப்பு என்று சொல்லக்கூடிய பிரமாணம் பூமி உள்ளளவும் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின் போது, இந்த தசம பாகம்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆசாமிங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்க. இதெல்லாம் ஒன்று புதிய ஏற்பாட்டை விசுவாசிக்கிறவங்க பழைய ஏற்பாட்டில் இல்லைன்றுவாங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிங்க புதிய ஏற்பாட்டு இல்லைன்றுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தசம பாகம் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது விதைப்பு, விதை. தசம பாகம் என்று சொல்லக்கூடியது விதை. அப்போ விதை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், அப்போ விதைப்பு அறுப்பு என்று சொல்லக்கூடியது இது பழைய ஏற்பாடு காலத்தில் மட்டுமோ அல்லது புதிய ஏற்பாடு காலத்தில் மட்டுமோ கிடையாது. பூமி உள்ளளவும் இந்த விதைப்பு அறுப்பு என்கின்ற காரியம் உள் இருக்கின்றது. அது ஒளிவது இல்லை. புரிஞ்சுக்கணும். இப்போ தசம பாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் கூட இது கல்வாரி சிலுவையோட முடிஞ்சிருச்சு பாருங்க. பல வசனத்தெல்லாம் எடுத்து நம்ம நீங்கள் பல விஷயங்கள் தப்பாக போதிக்கிற எல்லாருமே பல வசனத்தெல்லாம் எடுத்து காமிச்சு தப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் கேட்டு சரியாக லெவலுக்கு வரப்போகிறீங்க வந்து. அப்போ என்ன அப்படின்னும் போது பூமி இருக்கிற நாளளவும் இந்த விதைப்பு அறுப்பு என்று சொல்லக்கூடிய பிரமாணம் ஒளிவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் பாயிண்ட் என்னென்னா, இது இல்லைன்னு சொல்கிறவங்க பதில் என்ன? எங்க பூமி இருக்குதுல்ல, பூமி இருக்கிற விதைப்பு அறுப்பு இருக்குதுல்ல, விதைப்பு அறுப்புன்ற காரியத்தை யாராலும் மாற்றவே முடியாது. விதைக்கவில்லை என்றால் அறுக்கும். இன்னைக்கு சாப்பிட்ற எல்லா பூவாவுமே எங்கிருந்து உருவாகுது? விதைக்கிறது அறுக்கிறது, அதன் மூலமாக தான் நடக்கின்ற ஒன்று இல்லைங்களா? இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. அப்போ விதைப்பு அறுப்பு இருக்கின்ற ஒரு காரியம் இருக்கும் என்றால் தசமபாகம் என்ற ஒரு காரியமும் அது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆக வந்து இயேசு கிறிஸ்து கூட அந்த அடிப்படை வாழ்வை தான் போதிக்கிறார். இப்போ பாருங்கள், விவசாயம் இந்த இடத்துல இந்த மார்க் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு விவசாயியை சொல்வது போல இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் விவசாயியை பற்றி பேச மாட்டார். விவசாய மையமாக வச்சு விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும், சீசர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் யாரை பற்றி பேசிட்டு இருப்பார்? சில பேருக்கு என்னன்னா, அவர் ஏதோ ஃபார்மரை பற்றி பேசுகிறாருங்க, அவர் ஏதோ விவசாயியை பற்றி பேசிட்டு இருக்கிறாருங்க அப்படி தோன்றும். ஆனால் விவசாயியை பற்றி பேசுறது போல இருந்தாலும் அது விவசாயியை பற்றிய சம்பவம் கிடையாது. அது ஒரு சீசனை பற்றிய, ஒரு விசுவாசியை பற்றிய ஒரு சம்பவம். அப்போ என்ன சொல்றாரு? வசனம் எப்படி விதைக்கப்படுகிறது என்பதை பற்றி போதிக்கிறார். அங்கதான் பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. 14, 13 படிச்சோம் இல்லையா? 13, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அவர் கிளியர் பண்றார். நீ என்ன நினைச்சிட்டீங்க? விவசாயியை பற்றி ஏதோ போதிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. விவசாயியை பற்றி போதிக்கலப்பா. நான் என்ன போதிச்சிருக்கிறேன்? என்ன சொல்றேன்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இதை பற்றி போதிக்கிறாரு. அப்போ பாருங்க, இவங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு இல்லையா? கன்ஃபியூஸாக இருந்த ஒரு காரியத்தை 13, 14 விலைக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சாதான்ப்பா உன்னுடைய வாழ்க்கையவே புரிந்து கொள்ள முடியும். எதை புரிஞ்சா? விதைப்பு அறுப்பு என்ற ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், தசம பாகத்தை மட்டுமல்ல, தசம பாகத்தை மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வையே நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த விதைப்பு அறுப்பு என்ற ஒரு காரியத்தை என்றைக்கு நம்ம சரியாக புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் மனிதன் தன்னை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்ற எல்லா பிரமாணத்தை பற்றியும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ விதைப்பு அறுப்புன்ற காரியத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த விதைப்பு அறுப்பு போல தான் வாழ்க்கை இருக்குது. என்ன வாழ்க்கை? ஒரு உதாரணம் சொல்லப்போனால் பாருங்கள், அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள். சில பேர் வந்து இவங்க நேசிக்கவே மாட்டேன்றாங்க பாஸ்டர் அப்படின்னுவாங்க. நான் சொல்கிறேன், ஒருத்தவங்களை நேசிக்கணும்னா நீங்கள் அன்பை விதைங்க.
அன்பை விதைச்சா அன்பை அறுக்க முடியும். சில பேர் வந்து விதைக்கிறதே கிடையாது, அன்பை விதைக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வெறுப்பு, கசப்பு, கோபம், காய்மகாரம், இப்படிப்பட்ட காரியத்தையே விதைச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் அதையே அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் வந்து. அப்போ என்ன பண்ணணும்? இது பிரின்சிபல், இது மிகப்பெரிய ஒரு கோட்பாடு. என்ன கோட்பாடு? விதைப்பு அறுப்பு. நீ அன்பை தசமபாகம் காணிக்க மட்டும் இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் தசமபாகம் காணிக்க மட்டும்தான் விதை என்று நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. அன்பு கூட கர்த்தர் விதையாக தான் கொடுத்துருக்கிறார். நேரத்தை கூட கர்த்தர் விதையாக தான் கொடுத்துருக்கிறார். நேரத்தை விதைச்சு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், கிறிஸ்தவங்க பாருங்கள், அவங்க பண்ணுற பியூட்டியான ஒரு காரியம் வந்து பாருங்கள். இந்த அதிகாலை கிடையாது, காலை நேரம் 7 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. எல்லோரும் வந்து உட்கார சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறீங்க? விதைக்கிறீர்கள், நேரத்தை விதைக்கிறீங்க. ஆமென். பாருங்க, நேரத்தை விதைக்கிறதுக்கு இந்த 2 மணி நேரம் வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்ணுறீங்க. விதைக்கிறீர்கள், நேரத்தை விதைக்கிறீர்கள். அப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லதை விதைச்சா நல்லதை எடுக்க முடியும். அதே போல் பொல்லாத காரியத்தை விதைச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், பொல்லாததும் விளைய ஆரம்பிக்கும். அது ஒரு விதை. பாருங்கள், பூமியில் மக்கள் ஏன் களை எடுக்க போகிறாங்க? ஏன் களை எடுக்க போகிறாங்கன்னா, நல்ல செடி வளரும் போது களை எலும்பி அது மேலே வந்து நல்லதையும் வளர விடாத அளவுக்கு தடை பண்ணி அதுக்கு போகிற எல்லா விதமான சத்தை இதில் திருதுன்றதுனால தான் களை செடியெல்லாம் பாருங்கள். சில நேரத்தில் விவசாயம் பண்ணுற இடத்துல போய் பாருங்கள், களை எடுக்கிற கண்ணம்மா நிறைய போவாங்க இல்லைங்களா? கண்ணம்மாங்கெல்லாம் போய் நிறைய களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிட்டிக்குள்ளேயே வாழாதீங்க, கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கிராமப்புறத்தில் சும்மா வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே அங்கே வீட்டில் இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அஸ்தம்பள்ளி இங்கே வரத்துக்கு கொஞ்சம் கிராமப்புறங்கள்லாம் போய் பாருங்கள். சில சொல்கிறாங்க கிராமப்புறத்தில் அது கூட பார்க்க முடியாது பாஸ்டன்றாங்க. பரவாயில்ல, இன்னொரு ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போங்க, விவசாயத்தை தேடி போய் பாருங்கள், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் நீங்களும் பாருங்கள், பிள்ளைகளுக்கும் காண்பியுங்கள். காலப்போக்கில் விவசாயமே மறக்கப்பட்டுரும் போகலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்துவ உலகம் போயிட்டுருக்குது வந்து. கவனிங்க, என்னென்னா இந்த விதைப்பு அறுப்பு, இந்த பொல்லாத காரியத்தை விதைச்சா பொல்லாத பகையை விதைச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பகையை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நிறைய குடும்பத்தில் பாருங்கள், எப்போ சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைங்க, பிரச்சனைனா என்ன, இந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு? நான் சொல்கிறேன், பிரச்சனை எப்படி உருவானது என்றால் நீங்கள் அதுக்கு விதையை விதைச்சிட்டிங்க, அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா? எப்படி பகை உருவானுச்சு? நம்ம இதை விதைச்செடுக்கிறோம் வந்து பாருங்கள். இந்த 14 படிக்கிறோம் பாருங்கள். 15 வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகின்ற வழி அருகானவர்கள். முதல் காரியம் சொல்றார், வழி அருகே விதைக்கப்படுறது. அப்படி வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள் வேறு கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 3 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். 4 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 ரூபாய் பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். என்ன சொல்றாரு? விதைக்கிறான், நாளில் 1 தான்ப்பா விளையுது அப்படின்றார். நாளில் ஒரு காரியம் தான் விளைச்சலை கொடுக்குது அப்படின்றார். பாருங்க, நீங்கள் கேட்கலாம், இதுக்கு தசம பாகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தசம பாகத்தை பற்றி டீச் பண்ணீங்க, அங்கே நிற்காம எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியியல் எடுத்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி, சென்சஸ், மிகப்பெரிய ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த புள்ளியியல் விவரங்களை எடுத்திருக்கிறாங்க. எப்போதுமே இந்த இந்தியர்களை காட்டில் இந்த அமெரிக்கர்கள் பாருங்கள், அடிக்கடி என்ன ஆகும்னா இந்த ரீசர்ச்சில் இறங்கிடுவாங்க, ஆராய்ச்சியில் இறங்கிடுவாங்க. ஆராய்ச்சியில் இறங்கி இதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க இறங்கிடுவாங்க. இப்படி கண்டுபிடிக்க இறங்கும்போது தான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார்கள் அமெரிக்கர்கள். என்ன கண்டுபிடிச்சாங்க? இன்றைக்கு வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உலகம் முழுவதும் இருக்கும் சபைகளில் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் கணக்கெடுத்து, அமெரிக்காவில் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் கணக்கெடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற அமெரிக்கர்கள் எப்போதுமே பாருங்கள், இந்த பிஹெச்டி ஃபோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசர்ச்சுக்கு பல காரியத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது இதில் ஒரு காரியத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவுக்காக செய்கிற வேலை சபையின் மூலமாக எத்தனை சதவீதம் செய்யப்படுகின்றதுனால 25%, அதாவது திரும்ப சொல்கிறேன், 25% பேர் கொடுக்கின்ற
பணத்தை வைத்து தான் உலகத்தில் இருக்கிற சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதாம். புரியுதா என்ன சொன்னேன்? திரும்ப சொல்கிறேன், உலகம் அனைத்திலும் சுவிசேஷ ஊழியம் என்று ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் போன வாரத்தை 3 வாரமாக சொன்னேன், உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் என்று ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் எத்தனை சதவீதத்திலிருந்து எவ்வளோ சதவீதம்? 25, அதாவது சபையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற பணம் 25% பணத்தை வைத்து தான் இந்த முழு உலகத்திலையுமே சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்கள். புரியுதா? இப்போ புரியுதா? பாருங்க, இன்னும் திரும்ப உங்களுக்கு காலையிலே கொஞ்சம் அப்படியே ஒரு அப்செட்டாகி உட்காந்துருக்கிறீங்க. அது இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் சுவிசேஷ ஊழியங்கள் பாருங்கள், டிவி ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், மாஸ் குருசேட் ஊழியங்கள், இந்த மாதிரி பல ஊழியங்கள் இருக்கு இல்லையா? பல மிஷனரிகளை அனுப்புறது, இங்கேருந்து பாருங்கள் நம்ம நார்த் இந்தியாவுக்கு நிறையா ஊழியர்களை அனுப்புறது, அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி பல விதங்களில் சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இலக்கிய ஊழியம், இந்த மாதிரி ஆடியோ ஊழியங்கள், வீடியோ ஊழியங்கள் பல விதங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நெட்டு ஊழியங்கள்னு சொல்லி நெட்டு உலகத்தில் உள்ள போயெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல விதங்களில் ஊழியம் பண்ணுறாங்க. நாமும் என்ன பண்ணுறோம், அந்த நெட்டு உலகத்தில் நாமும் கொஞ்சம் உள்ள அவங்க எப்படி ஊழியம் பண்ண, நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்முடைய ஊழியத்தையும் ஒரு பார்ட்டிசிபேட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கணக்கெடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சபையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகள் இருந்து வருகின்ற 25% மக்கள் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த கொடுக்குற காணிக்கை வச்சு தான் உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? பக்கத்தில் ஏதாவது புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. ஏதாவது புரிஞ்சிச்சா என்னென்னு? அதாவது உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சபையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற 25% பணங்களை வைத்து, அதாவது இன்னும் சொல்லப்போனால் 25% பேர் தான் பணத்தையே கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில பேர் நினைக்கிறாங்க சபையில் இருக்கிற எல்லா மக்களுமே, பாரு நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் திருச்சியில் இருக்கிற ஆட்கள்லாம் பாருங்கள், ரொம்ப மெச்சூர்டான ஆட்கள். உனக்கு கணக்கு போடுவாங்க, தம்பி எத்தனை பேர்ப்பா சர்ச்சுக்கு வராங்க, இத்தனை பேர், அப்போ நீ பொழைச்சிக்க வைப்பா. உடனே கணக்கு போட்டு எடுத்து ரைட் இவ்வளோ பேர் வராங்களா, அப்போ நீ பொழைச்சிக்க முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. உடனே நம்ம ஆட்கள் பாருங்கள், டக்குன்னு கணக்கு போட்டுருவாங்க. ரைட் இவ்வளோ பேர் வராங்களா, அவ்வளோ பேர் வராங்களா, அப்போ இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும், அப்போ போதும்ப்பா, அதை வச்சு நீ டெவலப் பண்ணி முன்னேறி வந்துடலாம்ப்பா அப்படின்வாங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல? சாதாரணமாக மக்களே பாருங்கள், டக்குன்னு இவ்வளோ பேர் வராங்களா, சரி ஓகே, ஆளுக்கு ஒரு 100 ரூபா காணிக்க, மாறத்துக்கு ஒரு 100 ரூபா. நான் சொல்கிறேன், இங்கே ஒரு சிலர் 100 ரூபாலாம் போகிறாங்க, ஒரு சிலர் 10 ரூபா, இன்னும் சில பேர் சில்லற காசு போடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்க்க முடியாது. ஆனால் என்ன கவனமாக கேளுங்க, உடனே கணக்கு போடுறாங்க. நான் சபையிலேருந்து எவ்வளோ வருதான், 25% தான் வருதான். கவனிச்சிங்களா? அப்போ ஏசு என்ன சொல்லிட்டாரு, இன்றைக்கி நடக்கிற காரியத்தை அன்றைக்கே சொல்லிட்டார். இன்றைக்கி சபையில் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, 100% சபையில் இந்த மக்கள் இருந்தாலும் அந்த 25% தான்ப்பா பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றார். ஹலோ, நான் இப்போ கை தூக்க சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கையை தூக்க முடியாது. நான் கை தூக்க சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் தசமபாகம் கொடுக்குறீங்களாம் கை தூக்க சொன்னேன்னு அப்படி ஷேம் பண்ணுற ஆள் கிடையாது நான் ஆனால் பாருங்கள், அப்படி கை தூக்க சொன்னால் எத்தனை பேர் நம்மளால் கை தூக்க முடியும்? அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பேரும் தசமபாகம் கொடுக்குறோம், எவ்வளோ உண்மையாக தசமபாகம் கொடுக்குறோம். சில பேர்லாம் பாருங்கள், அவங்களுடைய வருமானத்தில் கரெக்டாக பண்ணுறது கிடையாது. கரெக்டாக பண்ணுறது ஏதோ வார தசமபாகன்ற போர்வில் ஏதோ அவர்னா கணக்கு நம்மள்ட்ட கேட்க முடியுமா? ஏன் இவ்வளோ கொடுக்கல, ஏன் இவ்வளோ கொடுத்த, ஏன் இவ்வளோ கொடுக்கலன்னு சொல்லி கேட்க முடியுமா? ஒரு நாள் அப்படியெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் யார்ட்டையும் என்ன பண்ணுறதுல, எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வருது, இவ்வளோ சம்பளம் வந்தால் இவ்வளோ நீங்கள் கொடுக்கணுமேனு யார்ட்டையாவது கேட்குறோமா? யார்ட்டையும் இதுவரையும் கேட்டது கிடையாது. எங்கே உங்கள் தசமபாகங்கன்னு கேட்டுருக்குறோமா? அந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது. உங்கள் சம்பளம் இவ்வளோ வருதுன்னு தெரியும்ல, ஆனால் இவ்வளோ சம்பளம் இவ்வளோ டைட்டு கொடுக்கணும், ஆனால் இவ்வளோ டைட்டு எங்கேன்னு கேட்கலாம்ல. ஆனால் ஒரு நாள் கேட்குறது கிடையாது. ஆனால் என்ன கவனமாக கேளுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, சபையிலேருந்து கொடுக்கின்ற 25% மக்கள், அதாவது 25% தான் வருது அப்படின்றாங்க உலகளாவிய திருச்சபையில். இன்னொரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதாவது கவனமாக கேளுங்க, உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் எதை வைத்து நடத்தப்படுகிறது என்றால், சபையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற 25% வைத்து தான் உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சபையில் எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க என்ற காரியத்தை கண்டுபிடிச்சாங்க.
அப்போ கண்டுபிடிக்கும் போது ஒரு சென்சஸில் என்ன பண்ணாங்கன்னா அதே 25% தான் சபையில மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி பிற்பாடு என்ன சொன்னாங்கன்னா, யார் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னும் போது யார் அந்த கொடுக்குற கிவிங் மைண்டு, இந்த கொடுக்குற மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. என்னங்க காலையிலேயே ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஷாக் ஆகிட்டீங்களா? ஷாக்கெலாம் கொடுக்கலங்க, நல்லா கவனமாக கேளுங்க. ஷாக் கொடுக்குறதே கிடையாது. இன்றைக்கி ஏன் மக்கள் நல்லா இல்லை, விசுவாசிங்க நல்லா இல்லை என்பதற்கு முக்கியமான காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா கிடையாது, புரியுதுங்களா? சும்மா இல்லை, ஏதோ சும்மா ஏதோ டைம் பாஸ்க்காக கிடையாது. வந்து அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், சபையில் தசம பாகத்தெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தாலே விசுவாசிகளுக்குள்ளே பல கேள்வி வரும். ஏதோ பாஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு போல், அதெல்லாம் பாஸ்ட்டு கொஞ்சம் டைத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு போல். கவனமாக கேளுங்க. நான் வந்து திரும்ப சொல்கிறேன், உங்களை நம்பி ஊழியத்தை ஆரம்பிக்கலை, உங்களை நம்பி ஊழியத்துக்கு வரல. நீங்கள் கொடுக்குறீங்கன்றதுனால உங்களை ப்ளீஸ் பண்ண, உங்களை பிரியப்படுத்தணும் இந்த காரியத்தையும் பேசுகிறது கிடையாது. யாராவது பேசுகிறோமா? நிறைய கொடுக்குறோம் முன்னாடி நிற்க வச்சு, பிரதர் சிஸ்டர் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஊழியமே பண்ண முடியாதுன்னு நினைக்க யாராவது பார்த்து சொல்லியிருக்கிறோமா? நிறைய கொடுக்குற ஆட்களை முன்னாடி வச்சு கௌரவப்படுத்திட்டு இருக்கிறோமா? நல்ல வேலைக்குங்க, நீங்கள் மட்டும் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா நாங்கள் ஊழியத்தையே பண்ணாமல் போக முடியுங்க அப்படின்லாம் சொல்கிறோமா? இல்லை நல்லா கொடுக்காத ஆட்களை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை சபிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? திட்டிகிட்டு இருக்கிறோமா? உனக்கு இப்படி ஆக போகுது, உனக்கு அப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? ஒரு நாளும் அப்படி சொல்லுவது கிடையவே கிடையாது. இதை பற்றி ஏன்னா ஏன் நல்லா இல்லை என்பது காரணத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தியானிச்சுட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் காரியத்தெல்லாம் கொடுத்ததுனால தான் இதை பற்றி பேசுகிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. எனக்கு ஏதோ இப்போ பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு ஏதோ வீட்டு வாடகை கட்ட முடியல, சர்ச்சு வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்காக ஏதோ பாஸ்ட் இந்த டீச்சிங் ஆரம்பிச்சாருன்னு யாரும் நினச்சிங்கன்னா கவனமாக கேளுங்க, எல்லாவற்றையும் கரெக்டாக பண்ணிடுறோம் நாங்கள். ஹலோ, புரியுதுங்களா? சரி, அப்போ என்னன்னா இந்த மீதம் இருக்கிற 75% மக்கள் இருக்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறேன், இந்த 25% மக்களால் தான் உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவது காரியத்தை அடுத்து. ரெண்டாவது, இந்த 25% மக்கள் தான் சபையிலே நல்லா இருக்கிறாங்க. அப்போ நீ கேட்கலாம், அப்போ மீதி 75% என்ன நடந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த 75% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு கர்த்தர் ஏன் பிரதர் நீ ஆசீர்வதிக்க மாட்டேன்றாருன்னு ஒரு பெரிய பல்லவியை பாடிட்டு இருக்குது. கர்த்தர் என்னமோ தெரிலங்க பிரதர், கர்த்தர் என் மேலே பிரியமாவே இல்லைங்க, கர்த்தர் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. என்னவா முன்ன மாதிரிலாம் இல்லையா? முன்ன ஒரு மாதிரி இருந்தார், இப்போ ஏதோ மாறிட்டாரு. வருஷம் ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்தாருங்க இந்த ஆண்டவர், ஆனால் இடையில பாருங்க வச்சு பண்ணுறாருங்க இவர், அப்படிலாம் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்து அவனுக்கு செய்கிறாரு பாருங்க, அவனை ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க, என்னையே பாருங்க எல்லாத்திலும் லாஸ் ஆகிட்டு இருக்கிறாருங்க. கடவுளை வந்து உட்காந்து குறை பேசிட்டு அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு விளங்கலை. ஏன் இப்படி இந்த விதை வந்து எப்படி வேலை செய்யுதுன்றது விளங்கலை. 25% மக்கள் செழிப்பிற்கான விதிகளை சரியாக அவங்க தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அதற்கான வசனத்தை எடுத்துக்கொண்டு அதையே தியானிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த 25% மக்கள் செழிப்பின் வாழ்க்கையில் உள்ள நுழையிறாங்க. மீதி 75% மக்கள் பாருங்க கர்த்தரை குறை சொல்லிட்டு, கர்த்தரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு, கர்த்தரை பற்றி தப்பாக பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த அவங்கள பற்றி இவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டு, ஆகாத காரியத்தையும் வந்த கதையும் ஆன கதையும் ஆக்கின கதையும் உட்காந்து பேசிக்கிட்டு, நீ நாட்டு நிலவரம் எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி கள்ளச்சாராயத்தில் செத்து போனோம், இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இது ஏன் நடந்துச்சு அதை உட்காந்துட்டு நேரம் கொடுத்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு, அவன் ஏன் சேர்த்தான் இவன் ஏன் சேர்த்தான் இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு. கவனமாக கேளுங்க, தேவன் ஏற்படுத்தின இந்த செழிப்பின் பிரமாணத்தை அவங்க புரிந்து கொள்ளலை. அவதான் பாருங்க, இந்த சத்தியம் என்று சொல்லக்கூடிய விதை நல்ல நிலத்தில் விளையும் போது நல்ல விளைச்சலை கொடுக்கிறது என்று ஏற்று சொல்றார். நல்ல நிலத்தில் விதைத்த விதையோ அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அநேக நேரத்தில் விசுவாசிங்க செழிப்பை பற்றி கேட்குறாங்க, ஆனால் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் இதை அப்ளைப்படுத்தணும், அபியாசப்படுத்த வேண்டும் என்பதை மக்கள் புரியாமல் போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள் பக்கத்தில், உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் எப்படி செழிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு உட்காந்துட்டு
நீங்கள் யோசிக்க வேணாம். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எப்படியே நான் வானத்தை அசைச்சிடணும், பூமி அசைச்சிடணும், தேசத்தை அசைச்சிடணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு அதெல்லாம் உன் வேலை கிடையாது. கர்த்தர் உனக்காக நான் வானத்தை அசைப்பேன், உனக்காக நான் பூமி அசைப்பேன், உனக்காக நான் தேசங்களை அசைப்பேன், உனக்காக நான் யாரெல்லாம் அசைக்கணுமோ நான் அசைப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணு, நான் உனக்காக என்ன பிரமாணத்தை கொடுத்தனோ அதை நீ ஃபாலோ பண்ண, நீ அந்த வழியில் நடக்க ஆரம்பி. நிச்சயமாக உட்காந்துட்டு நான் எப்படி உங்களை அசைக்கலாம். இந்த நேரத்தில் பாருங்கள், பிரசங்கியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விசுவாசியில் திட்டிடுறாங்க. கொடுக்காத விசுவாசியில் கண்ணாபின்னு திட்டிடுறாங்க. ஏதோ திட்டினா ஏதோ அவங்களையும் சந்தோஷம், ஆனால் திட்டினா இவங்க நினைக்கிறாங்க ஏதோ திட்டா மக்களுடைய உள்ள அசைஞ்சிரு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவனுங்க கவனமாக கேளுங்க, நான் என்னதான் டீச் பண்ணாலும் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அசைக்காவிட்டால் ஒன்று நடக்கவே நடக்காது. எனக்கு காரியத்தை நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய சத்தியத்தில் ஒன்று என்னன்னா, நான் உங்கள் இருத்தை என்னால் அசைக்க முடியாது. என் வேலை பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. ஆனால் உங்கள் இருதயத்தை அசைக்கிறது, உங்கள் உள்ளத்தை உடைக்கிறது, உங்கள் உள்ளத்தை குத்துறது, உங்கள் உள்ளத்தை நேராக்கிறது எல்லாமே அவருடைய வேலை. அது என் வேலை கிடையாது. ஆகவே தான் பாருங்க, உட்காந்து கண்டம் பண்ணிட்டு இருக்கிறது. யாரையும் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படுத்தி கொண்டிருக்கவில்லை, யாரையும் குற்றப்படுத்திட்டு இருக்கல. நீ எப்படி பண்ணுற, நீ அப்படி பண்ணுற, குற்றப்படுத்தல. வசனம் சொல்லிட்டு இருக்கிறேன், வசந்த போதிக்க. என்னுடைய வேலை என்ன? வசந்த போதிக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களை நடத்துறது, உங்களை திருத்துறது, உங்களை நல்வழிப்படுத்துறது, உங்கள் காயங்களை கட்டுகிறது, உங்கள் காயங்களுக்கு மருந்து போடுறது எல்லாமே கர்த்தர். நான் நல்லா கவனிங்க. அப்படிதான் பாருங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்போ முன்னாடி பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, நீங்கள் சீசரில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு. நான் சேலத்துக்கு வந்த புதுசுலையும் இந்த ஆத்தும ஆதாயத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆட்கள்லாம் பாருங்கள் விசுவாசியில் கூட்டி வந்தாங்க. ஒரு அம்மா அதில் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த அம்மா, இங்கே பாருங்கள் பாஸ்டர், இந்த பாருங்க ஒரு விட்டுட்டேன்னு உங்கள் பாடு, நீ கூட்டி வர சொன்னீங்க, கூட்டி வந்துட்டேன், புரிஞ்சுதுங்களா அப்படின்னாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீசரில் உருவாக்கு அப்படின்னு சொன்னால் ஏதோ அவங்க பாடு அப்படியே பிடிச்சி விட்டுட்டேன், இனிமேல் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப குடியாக இருப்பாருங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்காரர் உங்கள் கையில் சரண்டர் பண்ணிட்டேன், இனிமேல் அவங்க திருத்தது உங்கள் வேலை. நல்லா கவனமாக கேளுங்க. அவங்க நினச்சிக்க நான் ஏதோ மக்களை திருத்தணும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு புரியல, இந்த திருத்துற வேலைலாம் என் வேலை கிடையாது. திருத்துற வேலையெல்லாம் ஆவியானவருடைய வேலை. புரியுதுங்களா? உங்களை நடத்துறது, உங்களை போஷிக்கிறது, உங்களை பண்படுத்துறது, உங்களை பாதுகாப்புறது. அப்போ நீங்கள் உங்கள் வேலை என்ன? என் வேலை என்னன்னா போஷிக்கிற வேலை. ஏதோ வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், வசனத்தை கொடுக்குறேன். வசனத்திலும் வராத யாவும் வீண் என்று எனக்கு தெரியும். வசனத்திலும் வராமல் நான் எதுவும் சும்மா உட்காந்துட்டு கண்ணா பின்னா உங்களை திட்டிட்டு இருந்தோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போவது கிடையாது. ஆகவேதான் நம்ம நான் எதுவும் உங்களை அசைச்சா ஒன்றும் அசைய மாட்டீங்க. ஆனால் தேவன் ஒருத்தர் அசைப்பாருன்னு கர்த்தர் சொல்லிட்டார், ஆகாயில சொல்லிட்டாரு, பாரு உனக்காக யார் யாரெல்லாம் அசைக்கணுமோ அவனை நான் அசைக்கிறேன் அப்படின்னார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து ஒளிப்படத்தில் புதையெல்லாம் உனக்கு அள்ளி கொண்டு கொடுப்பேன்ப்பா நானே அப்படின்னு அவரு சொல்லிட்டார். நம்ம போய் உடைக்க முடியுமா? சிலதில் நம்ம போட்டு சாவி தொலைஞ்சாலும் நம்ம திறக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் கண்ணாபின்னு போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்குது. சில கதவுலாம் திறக்க முடியல நம்மால், ஆனால் அவர் திறக்கிறதுல கில்லாடி கர்த்தர் ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்க வேண்டும். அப்போ பாருங்கள், செழிப்பை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? செழிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? நல்லா வளரணும்னா என்ன பண்ணணும்? முன்னேற்ற பாதையில் போக வேண்டும். பொருளாதார காரியத்தில் முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், கவனமாக கேளுங்க, முக்கியமாக கவனமாக கேளுங்க. இந்த செழிப்பை குறித்து சொல்லுகின்ற வசனத்தை கேட்டு, சத்தியங்களை கேட்டு அதை உள்ளத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும். அதை தான் போதிச்சுட்டு இருக்கிறோம். வார வாரம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நல்வாழ்வை தான் போதிச்சிருக்கோம். வார வாரம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நீங்கள் நல்லா இருக்கணும். எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம்? இது உங்கள் நான் சொல்கிறேன், 25% மக்கள் தான் இங்கே நல்லா இருக்கிறீர்கள். மீதி 75% ஒரு பெரிய ஒரு கேள்வி. சில பேர்லாம் பாருங்கள், இந்த அந்த எட்ஜில் நிற்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. முடிவு அந்த கார்னர் இருக்கிற போது தான் இருக்கணும், உள்ளே வரல, என்ட்ரு ஆகலை, நின்றுட்டு இருக்கிறீங்க. அங்கேயே போகலாமா வேணாமா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, அந்த லெவலில் நின்றுட்டு இருக்கிறாங்க அநேகர் நேரத்தில். ஆகவே நல்லா கவனிக்கணும். இதற்கான வசனங்களை கேட்கணும். உள்ளத்தில் முதலாவது பண்ண வேண்டிய காரியம் முதல்ல கேட்கணுங்க. செழிப்பை கொடுத்து முதல்ல காரியத்தை கேட்கணும். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? ஆகவே நம்ம ஒரு பிசாசு என்ன பண்ண ஆரம்பித்தான், அவன் உள்ள பூந்து என்ன பண்ணான், இது பெரிய தப்பு, இது செழிப்பின் உபதேசமே தப்புங்க, செழிப்பின் சுவிசேஷமே தப்பு, இதெல்லாம் கள்ள உபதேசம், இதெல்லாம் சில ஊழியக்காரங்க கண்டுபிடிச்ச உபதேசம்னு சொல்லி
ஒரு பக்கம் நின்று அவன் என்ன பண்ணுறான், செழிப்பின் பக்கம் மக்களை கொண்டு போகாமலே, நல்வாழ்வின் பக்கம் மக்களை கொண்டு போகாமலே தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறான். அதை நம்பி போன கிறிஸ்துவர்கள் ஏராளமான பேர். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, செழிப்பு வந்து ஏதோ ஒரு போதகர் கண்டுபிடிச்சது கிடையாது. இது ஏதோ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இடபிள்யூ கென்யானோ, கென்னத் ஏகனோ, கென்னத் கோப்லானோ, ஓரல் டிராப்போட்டோ, பில் வின்ஸ்டனோ அல்லது பாஸ்டர் சாம்பி செல்லதுரையோ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. இது பைபிளில் கர்த்தர் கொடுத்த காரியம். நாங்கள் தான் பைபிள் வந்து பல காரியத்தை காமிச்சிட்டு இருக்கிறோம், பல விஷயத்தை காமிச்சிட்டு இருக்கோம். இங்கே கூட என்னத்தை காமிக்கிறோம், மல்கியா 3:10 இங்கே பேர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன்னு சொல்கிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் சொல்லுங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும் சொல்லுங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும். அந்த வார்த்தை கவனிச்சுக்கல, இடம் கொள்ளாமல் போக மாட்டான். வைக்கிறதுக்கு இடம் இல்லைப்பா. இது யார் பண்ணுற வேலை? கர்த்தர் பண்ணுற வேலை. கர்த்தர் தான் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு. இது ஏதோ என்னுடைய போதனையா? கர்த்தருடைய போதனை. உன்னுடைய வாழ்விலே இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ற லெவல் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கான வழிகளை தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் வந்து. அப்போ என்ன பண்ணணும்? அதற்கு இந்த செழிப்புக்கான வசனத்தெல்லாம் எடுக்கணும், உள்ளத்தில் கொண்டு போய் வைக்கணும். அப்போ நல்ல நிலம் என்ன பண்ணுகிறது? அதை கொண்டு போய் உள்ள வைக்குது. நல்ல நிலம் என்ன பண்ணுது? அதை கொண்டு போய் உள்ள வைத்து அதை வந்து தியானிக்குது. சில பேர் கேட்குறேன், சில பேர் இதெல்லாம் ஆகுமா பிரதர்? சில உள்ளம் கேட்குது, இதெல்லாம் நடக்குமாங்க? சில இதில் பைபிளில் இருக்கின்ற சில சம்பவங்கள், ஆச்சரியமான காரியங்களை பார்க்கும்போது உடனே விசுவாசி கேட்குற கேள்வி, இதெல்லாம் நடக்குங்களா? இதெல்லாம் ஆகுங்களா? ஏங்க இதெல்லாம் வந்து கேட்குறதுனா இதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் ஏட்டு சுரக்கா அப்படியே சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குறது நல்லா இருக்கும் பிரதர், இதெல்லாம் நமக்கு பாருங்கள். இந்த இந்த செமினாருக்கு போயிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் வந்து நிறைய இடத்துல சுவிசேஷம் நிறைய போதிக்கிறதுனால நிறைய ஊழியக்காரங்க உள்ளே வந்தாங்க. அதில் சேலத்தில் வந்து நிறைய ஊழியக்காரங்க என் கூட செமினார் வந்திருந்தாங்க. அவங்க தனியாக நான் கூப்பிட்டு போகல, ஆனால் அவங்க டிவி ப்ரோக்ராம் பார்த்து அவங்களாம் வந்தாங்க. அவங்களும் ஒரு சிலர் சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சிங்லாம் பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. எப்படி வெளியே வந்து பேசுகிறாங்க, எங்களை உட்காந்து டீமில் ஒரு ரவுண்டாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குதுங்க, சாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு போகிறாரு, கரெக்டாக பேசுகிறாருங்க. ஆனால் நம்ம ஊருக்கு அதெல்லாம் லைக் படாதுங்க, நம்ம ஊருக்கெல்லாம் செட் ஆகாதுங்க. மக்கள் பாருங்கள், உடனே சொல்கிற ஒரு காரியம், நம்ம ஊருக்கெல்லாம் இது செட் ஆகாது, நம்ம ஊருக்கெல்லாம் அது லைக் படாதுங்கலாம். சென்னை பெங்களூர் போன்ற ஆட்களுக்கு ஒத்து வரும், நம்ம ஊருக்கெல்லாம் இது ஒத்து வராதுங்க, இதெல்லாம் நம்ம ஊரில் கொண்டு வர முடியாதுங்க, இதெல்லாம் எப்படிங்க நம்ம வந்து டீச் பண்ண முடியும்? காலாகாலமாக போதிச்சிட்டோம். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, காலாகாலமாக ஒரு காரியத்தை போதிச்சிட்டோம், செழிப்பு தப்பு, பணம் தப்பு, ஆசீர்வாதம் தப்புன்னு போதிச்சிட்டோம். இப்போ திடீர்னு வந்து பைபிள் இருந்து எடுத்து காமிக்க ஆரம்பிச்சா, முன்னாடி தப்புன்னு சொன்னில்ல, இப்போ என்ன நீ ரைட்டுன்னு சொல்கிற அப்படின்னு எழுந்திரிச்சுன்னு எவனாவது ஒரு விசுவாதி கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? கவனிச்சிங்களா? பயப்படுறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் எதிர்த்து தான் பாஸ்டர் சாம் ஊழியர்கள் ஆரம்பித்தார். அவர் சொல்லுவார், நான் வளர்ந்து சிபிஎம்மில் வளர்ந்தேங்க, சிபிஎம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அதிலேருந்து வெளியே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் நான் ஒரு காலகட்டத்தில் கொடுத்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், தமிழகம் மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லை, முழு உலகமுமே சத்திய வார்த்தை சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்தவர் அவர் ஒருத்தர். வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறோம்னா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுமா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் முடியுங்களா? இதெல்லாம் எங்க பைபிளில் சொன்ன மாதிரிலாம் நடக்குங்களா? வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் இருப்போம். ஏங்க இப்போ ஏற்கனவே சிங்கி சின்னப்பட்டு இருக்கிறேன், இதை சிக்கி சின்னப்பட்டு இருக்கு, இதில் வேற வந்து எப்படிங்க இடம் கொள்ளாமல் இருப்போம் மட்டுமான ஆசீர்வாதம் உண்டாகுமா? இது நடக்கிற ஒரு காரியமா? நான் சொல்கிறேன், கிரிட்டிக்கல் உள்ள இருக்கிறவரையிலும் கண்டிப்பாக இது வேலை செய்யவே செய்யாது. இப்படிப்பட்ட கேள்விலாம் கேட்டுட்டு நடக்குமா நடக்காது? கண்டிப்பாக நடக்காது. அதுதான் யாராவது வந்து ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, சொல்லும்போது ஜெபம் பண்ணுங்க நடக்குதான்னு பார்க்கலான்னு சொன்னால் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, இது நடக்குமா தெரில, என்னமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணால் நடக்காதுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்க, நடக்குமா நடக்காதா பார்க்கலாம். இல்லை நாங்கள் எப்படி வச்சாலும் நடக்கும், ஏனென்றால் நாங்கள் பைபிளில் போடப்பட்டிருக்குது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்க. இப்போ கர்த்தரை முன்னாடி வச்சு பண்ணுறேன், எவ்வளோ இடைஞ்சல் வந்தாலும் நான் நிற்பேன், ஆரம்பம் அற்பமாக இருந்தும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும் அவரு சொல்லியிருக்கிறார், நான் எடுத்த வச்ச காலை பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போதே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இதெல்லாம் நடக்குமா பார்க்கலாம், இவர் எதோ ஜாம் பண்ண வந்திருக்கேன், இவர் ஜாம் பண்ணியாவது நடக்குதான்னு பார்க்கலாம். சில நாட்கள் அப்படியே டெஸ்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க.
இந்த பாஸ்ட் கூப்பிட்டு இப்போ இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன், நடக்கல. சரி, வேறு பவர்ஃபுல்லான பாஸ்ட் யாராவது இருக்கிறாங்களா, கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறேன், எத்தனை பவர்ஃபுல்லான பாஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணால் நடக்கவே நடக்காது. ஏன்னா இவர்கள் மனதில் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கலாம். இந்த பார்க்கலாம்னாலே சந்தேகம். பைபிளை போட சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்துறாது அப்படின்ட்டார். புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சிச்சா? யார் எதிர்பார்க்க கூடாதான்? சந்தேகப்படுற ஆள் இருந்தீங்கன்னா கர்த்தரிலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒரே மைண்டு, அவ்வளோதான். கர்த்தர் சொல்லிட்டாருங்க, நடக்கும், அவ்வளோதான். இதுலேயே ஸ்டஃபனாக நிற்கணும், இதுலேயே ஸ்டெடியாக நிற்கணும். அவர் சொல்லிட்டாருங்க, அவர் சொன்னதுக்கு மீறி எதையும் அவர் பண்ண மாட்டார். எனக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்து அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதை மீறி ஒன்றும் அவர் பண்ணுனது எனக்கு தெரியும். நிச்சயமாக கர்த்தர் சொன்னவர் செய்வார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் நம்ம பிசைகிறக்கூடாது, ஒரு நாள் நம்ம வழியை ட்ராக்கை மாற்றிடக்கூடாது. நம்ம இடையில சில பேர்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, சரி இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சரி, யாருங்க? நம்ம கூட இருக்கிற ஆட்கள். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உடனே என்ன ஆயிடுது, மைண்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அது ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொருத்தர் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி போயிட்டே தான் இருக்கணும், நிற்கவே முடியாது. ஆகவே நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கி ஊன்றுகிறீர்கள். நல்ல நிலம் என்றால் நிச்சயம் அது வேலை செய்யும். சில நேரத்தில் சில பேருக்கு சில காரியத்தெல்லாம் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கற்பாறை நிலத்தை போல அப்படியே கல்லில் விதைக்கிற ஆள் மாரியே உட்காந்துருப்பாங்க பாருங்க. அப்படியே அவன் சில இடத்துல வந்து புரிஞ்சிச்சான்லாம் சில இடத்துல கேட்பேன். ஏன் கேட்குறது? ஏன் கேட்பேன்? புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பேன். என்னங்க புரிஞ்சிச்சா, இருக்கிறீங்களா அப்படி ஏன் கேட்குறேன்னா, உங்களுடைய இருதயம் எனக்கு தெரியுது. உள்ளே போகிற வார்த்தை போகுது திரும்பி அந்த வார்த்தை ஏன்ட்டு ரிட்டன் வர்றதுனால தான், நான் அனுப்புறது உங்களுக்காக அனுப்புகிறேன், ரிட்டன் எனக்கு இல்லை. அங்கே புரிஞ்சிச்சா, என்னங்க தெரிஞ்சிச்சா, இருக்கிறீங்களா, இந்த வார்த்தை உள்ளே போச்சா, புரிஞ்சிச்சா, ஏன் கேட்குறோம்? அப்படியே உட்காந்துருக்கிறது. சில பேரெல்லாம் பாருங்கள், செவுத்துக்கு பேசுகிறது போல தான் இருக்கும். சில நேரம் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளோ பிரம்மாண்டமான ட்ரெமெண்டஸான காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் பாருங்கள். அப்படியே செவுத்துக்கு பேசுகிற மாதிரியே சில நேரத்தில் உட்காந்துருப்பாங்க சில ஆட்கள்லாம் வந்து. எவ்வளோ ஹானரபுளான ஒரு காரியத்தெல்லாம் பேசியிருக்கிறோம், எவ்வளோ மதிப்புள்ள காரியத்தெல்லாம் பேசியிருக்கோம், சும்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்கள். சில பேர் பாருங்கள் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக தான் நீங்கள் சில பேர் முறைக்கிறதுக்குன்னா டைம் 9 ஆச்சு, என்ன நீ பாட்டு 9:01 போகிற, 9:02 போகிற, சீக்கிரம் முடியா. சில பேர் உள்ளே போகிறது கிடையாது, தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்ட் கரெக்டாக கவனிக்கிறாங்க. அப்போ தெரியல, போனது ரிட்டர்ன் வந்துருச்சு இல்லை, அப்புறம் கரெக்டாக தெரியும்ல, ரிட்டர்ன் வரப்போ தெரியல, யாருக்கு அனுப்பிட்டு இருக்கோமோ, எந்த வசனம் உள்ளே போயிட்டு இருக்கோ அந்த வசனம் உள்ளே போகாமல் திரும்பி ரிட்டர்ன் வரும். ஆகுதான் பாரு, நல்ல நிலம் எப்படிப்பட்ட நிலம், அது கேட்ட உடனே ஆமென் ஸ்தோத்திரம். சில பேர்லாம் பாருங்கள், அவங்க உற்சாகம் மிகுதியில் கத்த ஆரம்பிப்பாங்க. சில பேர்லாம், ஐ காட் இட், நான் பெற்றுக்கொண்டேன், எஸ், நான் இதை தான் எதிர்பார்த்து வந்தேன், எனக்கு கிடைச்சிருச்சு, ஆமென் ஹல்லேலூயா என்று சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. சில பேர் பாருங்கள், இந்த அங்கே சொல்கிறார் இல்லையா, அந்த மார்க் 4 சொல்கிறார் இல்லையா, படிக்கிறோம் பாருங்கள் 15ஆம் வசனம். ஏன் உள்ள வசனம் போகலையா? சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். நல்ல வசனத்தை கேட்பாங்க, வெளியே பண்ணி விட்டுருவாங்க பாருங்கள். சில பேர்லாம் அப்படி தான் மறந்துடுவாங்க. நான் கேட்பேன், போனவர் என்ன சொன்னேன், ஆகவேதான் நீங்கள் சொல்கிறது நீங்கள் நானே ஞாபகப்படுத்திடுறேன். ஏன்னா அதில் ஒரு காமன் நேரம் ஏன் போயிட்டு, போனவர் என்ன வசனம் சொன்னேன், சொல்லு கை தூக்க, போனவர் என்ன பிரசங்கம்மா, இதுக்கே காமன் நேரம் போயிடுன்னு சொல்லிட்டு தான் உங்களை கேட்கறது இல்லை, நானே பேசாமல் ஆரம்பிச்சிடுறது. போன வாரத்தில் இதை படித்தோன்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு ஆமாம் ரைட்டு, போன வாரம் நல்ல வேலைக்கு பாஸ்டர் ஞாபகப்படுத்தினார் இல்லைன்னா. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், சரி கை தூக்க வேணாம். இங்கே சில பேர் இந்த கேட்டை தாண்டணுமே சில பேர்லாம் மறந்துடுறீங்க, என்ன சொன்னாங்கன்றதே மறந்துடுறீங்க. ஏன் தெரியுங்களா? பிசாசு அந்த வசனத்தை எடுத்து போட்டுற இடம் கொடுக்குறவர்கள். அப்புறம் 17, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நினைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே
சில பேர் பிசாசு என்ன பண்ணுறான்னா, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. எனக்கு கொஞ்சம் அட்டென்ஷனில் உட்காருங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நல்லா நேராக உட்காருங்க. வசனத்தின் மேன்மை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். பிசாசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த வசனம் எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த வசனம் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஆகவே தான் என்ன பண்ணுறான், அவன் எடுத்து போடுறான். சில உபத்திரவம், சில துன்பம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஏன் வருது? உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுவது. சில நேரத்தில் வீட்டுக்கு போனோன்னே பிரச்சனை, உபத்திரம் வரும் பாருங்க. ரெடி ஆச்சா, என்ன சாப்பாடு ரெடி ஆச்சான்னு கேட்பாங்க. ஏங்க நானும் உங்கள் கூட தானங்க சர்ச்சுக்கு வந்தேன், சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா எங்கேருந்து வரும்? உனக்கு அக்கறையே இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. பார்த்துருக்கீங்களா வீட்டில்? போன உடனே என்ன பிரச்சனை வரும்? எதுக்கு இந்த பிரச்சனை வருது? நல்லா புரிஞ்சு, எதுக்கு பிரச்சனை வருது? நீ கேட்ட வசனத்தை எடுத்து போடுறதுக்கு. துன்பம் எதுக்கு வருது? நீ கேட்ட வசனத்தை எடுத்து போடுறதுக்கு. அப்புறம் பாருங்க 18, வசனத்தை கேட்டும் உலக கவலைகள். அடுத்து என்ன உள்ளத்தை கொண்டு வருவான்? இதெல்லாம் எதுக்கு வருது? உலக கவலை. நீங்கள் இதெல்லாம் நிறைய சொல்லலாம், நீங்களே புரிஞ்சுக்கிங்க. உலக கவலைன்னா எல்லா கவலையும் அதில் மிங்கலாகுது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும், பணத்து மேலேயே மோகம். ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று. கவனமாக கேளுங்க. வசனம் ஏன் விளைய மாட்டேன்னு, வசனம் ஏன் கனி கொடுக்க மாட்டேன்னு, இதனால தான். நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போது அது என்ன நடக்குதுன்னா, அது நாளடைவில் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. அப்போ நீங்கள் செழிக்க வேண்டும் என்றால், நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால், செழிப்பை குறித்த வசனத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே இப்படிப்பட்ட வசனத்தை கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்க உள்ளம் ஆவலாக இருக்க வேண்டும். கவனிச்சிங்களா? சில இடத்துல பாருங்க, விதைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. விதைகளுக்கெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக எடுத்துக்காத, விதைகளுக்கெல்லாம் அவ்வளோ பவர். சில இடத்துல பாருங்கள், சில பறவைகள் பாருங்கள், எங்கேயோ சாப்பிட்டு எங்கேயோ கொண்டு போய் பேலும் பாருங்கள், அதுலேருந்து மரங்கள் சலுசல்னு உற்பத்தி ஆகி மேலே வந்துடும் பாருங்கள். நிறைய நம்ம விதைக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பறவைகளும் அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்குது. பார்த்துருக்கீங்களா? எல்லா வேலையும் என்ன, இங்கே சாப்பிட்டு இன்னொரு இடத்துல போய் விதைய கடவுள் பாருங்க எடுத்து எந்த சிஸ்டத்தை வச்சுருக்கிறார். சில நேரத்தில் மனுஷன் மறந்துடுவான். மனுஷன் மறப்பான்னு சொல்லி தான் பறவைகளை உருவாக்கி, பறவைகள் மூலமாக நிறைய விதைகளை கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி பாருங்க. இந்த அத்தி என்ற ஒரு காரியத்தை கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் அத்தி பழத்தை கொண்டு போய் வச்சா கூட வராதுங்க. இந்த அத்தி பழத்தை அந்த பறவைகளோ அல்ல அதில் இருக்கின்ற அனிமல்ஸோ சாப்பிட்டுட்டு, விலங்குகள் சாப்பிட்டுட்டு, அதில் உள்ளதை ப்ராசஸ் ஆகி அதனுடைய எச்சத்தை கொண்டு போய் எங்கே போடுதோ அங்கே தான் அதனுடைய அத்தியை வரும். அந்த கண்ணை வச்சு தான் நீங்கள் அந்த அத்தி மரத்தையும் கொண்டு வர முடியுன்றாங்க. இந்த மாதிரிலாம் கருத்து பாருங்க, பல ப்ராசஸ்க்கு சில அனிமல்ஸை வச்சுருக்கிறார், சில பேர்ட்ஸை வச்சுருக்கிறாரு, சில பறவைகள்லாம் வச்சுருக்கிறார். பாருங்க, இந்த காடுகள் எப்படி உருவாச்சு? நீங்கள் ஏதாவது போய் காட்டை உருவாக்குனீங்களா? அப்புறம் அமேசான் காட்டில் பயங்கர தீ விபத்து ஒரு இடத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சு. திரும்பவும் அமேசான் காடு துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நடந்துச்சு? எப்படி ஆச்சு? நீங்கள் ஏதாவது போய் பண்ணீங்களா? இல்லைங்க. அதனுடைய பிரமாணங்கள். அதுதான் விதை வளருமா வளராத நீங்கள் யோசிக்காதீங்க. நான் சொன்ன விதை வளரும். தசமபாகம் விதைப்பது மூலமாக அது வளருமா வளராதா? கொடுப்பது மூலமாக, விதைப்பது மூலமாக இது நடக்குமா நடக்காதுன்னு யோசிக்க வேணாம். நான் சொல்கிறேன், அந்த விதை வளர்ந்தே தீரும். அது நிச்சயமாகவே இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை அந்த சீடு ஆகிய டைத்துக்கு இருக்குது. தசமபாகத்துக்கு விதைக்கு இருக்கின்றது. பாருங்க, நான் என்ன சொல்ல, விதைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சில வீட்டில் பாருங்க, செவரெல்லாம் பேத்துக்கிட்டு மரம் வரும் பாருங்க. இந்த இடத்துல கூட பில்டிங் கட்டும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய செவுத்துல பெரிய மரம் வளர்ந்து, செடி வளர்ந்து பெருசாக வளர்ந்துருச்சு. இன்னைக்கு கூட சில வீடுகளில் போய் பாருங்கள், பின்னாடி இருந்து பார்த்தோம்னா அப்படியே உடச்சி செவுத்தியே உடச்சி பெருசாக வந்துட்டு. அன்றைக்கி ஒரு யூடியூப் பார்த்துருக்கும்போது சொல்கிறாங்க ஆலமரத்தில் விளைந்த பனைமரம் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த பனைமரத்தில் இந்த வவால்ஸ் போய் அடிக்கடி அங்கே போய் தொங்குமாம் பாருங்க. இது போய் இந்த ஆலமரத்து விதையெல்லாம் சாப்பிட்டு அங்கே போய் எச்சத்தை போட அதில் விழுந்து அதுலேருந்து மரமாகி அந்த ஆலமரம் பார்த்து சுற்றி கிடத்துல பனைமரம் அதுக்குள்ளே இருந்துக்குது. முதல்ல பனைமரம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பனைமரத்தில் இந்த வவால் உட்காந்து எச்சத்தை போட்டு கடைசியில் இந்த பனைமரத்தையே மூடி பெரிய அளவில்
ஆலமரம் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கிடக்குது. கவனிச்சிங்களா? இது எப்படி நடக்குது? நீங்கள் போய் பண்ணுறீங்களா? என்ன சொல்கிறேன், விதைக்கு பவர் இருக்குது, விதைக்கு வல்லம் இருக்குது. விதையை வந்து தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது விதைச்சா விளையுமா யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விதைகள் கண்டிப்பாக வளரும். டைட் இஸ் எ சீடு. தசமபாகம் என்பது ஒரு விதை. இந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படியே அது விளைச்சலை நல்ல விதத்தில் கொடுக்கும். வந்து பாருங்க, இன்னொரு சில உதாரணங்கள் சொல்கிறோம் பாருங்க. அதாவது விதைச்சா விளையும், எதை விதைச்சாலும் விளையும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும், செழிப்பிற்கான முதலாவது நம்ம பண்ணணும், செழிப்பிற்கான வசனத்தெல்லாம் கொண்டு போய் உள்ளத்தில் விதைக்கணும் விதைக்கணும் விதைக்கணும். அது மிகப்பெரிய லெவல் நம்முடைய வாழ்வில் கொண்டு வரும். அதே போல் தான் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என்னவா? நான் பாவம் செய்யாதபடி. அவரு புரிஞ்சிருச்சு, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஒரு காலத்தில் என்ன சொல்கிறாங்க, பாவத்தை ஜெயிக்கணுமா கண்ணை மூடிட்டு போப்பா அப்படின்னாங்க. போஸ்டெல்லாம் பார்க்காத, போஸ்டரை பார்த்தாலே பிரச்சனை, போஸ்டரை பார்க்காத, கண்ணை மூடிட்டு போ, அப்போ தான் பாவம் செய்ய முடியாது அப்படின்னா. இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் செவத்தில் போய் மோத நாட்களாக இருக்கிறாங்க. வண்டியில் போய் மோத நாட்கள், பைக்கில் போய் மோத நாட்கள், சைக்கிளில் போய் மோத நாட்கள்லாம் இருக்கிறாங்க. வந்து நான் சொல்கிற ரோட்டில் கண்ணை திறந்து போகணும். அப்போ பாவம் செய்யாமல் இருக்கணும், நான் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒன்று நிச்சயம், சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி தான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நீ பாவத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டுமா? அதுக்கும் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு, இந்த விதையை கொண்டு போய், வார்த்தை என்ற விதையை கொண்டு போய் உள்ள நடு, இருதயத்தில் நடு. அங்கே விதை, அங்கே விதைச்சனா மிகப்பெரிய ஒரு விளைச்சல் உண்டாகும். பாவத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றி நாம் காண முடியும். அநேக இடத்துல பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து வசனம் சொல்லிக் கொடுக்க சொல்கிறோம். நிறைய பிள்ளை பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. சில நேரத்தில் பாருங்கள், சண்டே கிளாஸில் ரெபேகா சிஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க, இந்த வசனம் சொல்லுங்க, அதை கூட வீட்டில் வந்து சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. நான் சொல்ல, பிள்ளைகளுக்கு வசனத்தை இப்பயே சொல்லிக் கொடுக்கணும். ஏன் தெரியுங்களா? அவர்கள் பாவம் செய்யாமல் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் உம்முடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்து, பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சமாதானம் வேண்டுமா? சமாதானம் வேண்டும் என்றாலும் சமாதானத்துக்குரிய வசனத்தெல்லாம் எடுத்து உள்ளத்தில் வைக்க ஆரம்பிச்சிடணும். சமாதானமே இல்லைங்க பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சண்டை, இங்கே சண்டை அங்கே சண்டை அங்கே சண்டை இங்கே சண்டை, வந்தால் சண்டை போனால் சண்டை. நான் சொல்கிறேன், சமாதானம் வேணுமா? அருமையானவர்களே, காட்டில் போய் சித்தர்கள் தவம் இருந்தது போல அப்படியே சமணங்கள் போட்டுட்டு அப்படியே போய் உட்காந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சாந்தி வந்துடும் சொன்னால் நிச்சயம் சொல்ல சாந்தியும் வராது, ஒன்றும் பூந்தியும் கிடைக்காது. சமாதானம் வேண்டும் என்றாலும் சமாதானத்துக்குரிய வாசனை தான் எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கணும். ஆமென். யெகோவா ஷாலோம், நீரே யெகோவா ஷாலோமாக இருக்கிறீர். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என் சமாதானம் நதியைப் போல அது பாய்ந்து ஓடுகின்ற ஒன்று. ஆமென். என் தேவன் சமாதான கர்த்தர் யெகோவா ஷாலோமாக என் உள்ளத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், இப்படி சமாதானத்துக்குரிய இன்னும் நிறையா வசனம் இருக்குது. சமாதானத்தின் கர்த்தர் தாமே அப்படின்னு சொல்லப்போ, என் சமாதான கர்த்தர், அதெல்லாம் அந்த வசந்தெல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்க 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 நடக்கின்ற ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எங்கே சில பேர் சொல்லுவாங்க, நிம்மதி இல்லையாப்பா, ரெண்டு தம் இழுத்தினா சமாதானம் வரும், இந்த சாராயத்தை குடித்தா சமாதானம் வரும், தெரியும், இப்போ நல்லா போதிக்கலாம். ஆனாலும் திருந்துறது கிடையாது நம்ம ஆட்கள். நீ என்ன அதான் அதை கலந்து விடு. என்ன வாயுவா அது? என்னமோ ஒரு வாயு சொன்னாங்களே, மறந்துட்டேன். மெத்தனால் 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 அதை கலந்து குடித்தாலே போதை இருக்கும். அதான் போச்சு, அத்தனை பாடியும் போச்சு. வேதனைப்படுறோம். என்ன பண்ணுறாங்க?
ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எப்படி இதுக்கு அடிக்ட் ஆனாங்க, ஒவ்வொரு பாவ வாழ்க்கைக்கு எப்படி அடிக்ட் ஆனாங்க? ஒரே ஒரு காரியம் தாங்க. சில பேர்லாம் ஃபேஷனில் பண்ணுற ஒரு காரியம். ஆனால் 100% மக்கள் குடிக்கு எப்படி அடிமையானார்கள் என்றால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தான், நிம்மதி இல்லாததுனால தான் போய் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, குடிக்க அடிமையானாங்க. புரியுதா? வாழ்க்கையில் 80% மக்கள். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, போய் பட்ட சாராயம் ஒயின் ஷாப்பில் போய் இன்னும் குடிக்கணும்னு சொல்லலை. அதற்கான வசனத்தை எடுங்க, உள்ளத்தில் கொண்டு போய் வைங்க. மிகப்பெரிய தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அப்போ பாருங்க, நம்ம அது சிந்திக்கணும். அப்படிப்பட்ட விதைகளை கொண்டு போய் உள்ளே வைக்கணும். சமாதானத்துக்குரிய காரியத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கணும். நான் சொல்ல மிகப்பெரிய சமாதானத்தை நம்மால் பார்க்க முடியும். கவனிங்க, யாருமே திடீர்னு போய் பாவத்தில் விழுறது கிடையாது. யாராவது இப்போ நாளைக்கு போய் நீங்கள் யாராவது பாவத்தில் விழுந்துட போகிறீங்களா? யாரும் பாவத்தில் திடீர்னு விழுவுறது கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த எந்த ஒரு பாவமும் உடனே போய் விழுவுறது கிடையாது. அது எங்கே ஆரம்பிக்குது, அது ஆரம்பிக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாமல் உள்ள நுழைவீங்க. ஆகுதான் சில இதில் என் பிள்ளைகளை சில சொல்லுவேன், இது இந்த லைனில் போகாதீங்கப்பா, இந்த லைன் டச் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இன்றைக்கி இன்பமாக இருக்கலாம், இன்றைக்கி இதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம், இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது போல் தோன்றலாம். ஆனால் அதனுடைய முடிவு மரணம். அதனுடைய முடிவு உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் கொண்டு போய் இப்போ நினைக்கலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது போல் இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்குறது போல் இருக்கும், நிம்மதி கொடுக்குறது போல் இருக்கும், என்ஜாய் பண்ணுறது போல் இருக்கும். அப்படி தான் அவங்களுக்கே தெரியாது. எப்படி உள்ள நுழைந்த பாவம் எப்படி உள்ள நுழையுதுன்னு அவங்களே தெரியாது. ஆனால் உள்ள நுழைஞ்சிடும். உள்ள நுழைஞ்சி 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 கடைசியில் பாருங்கள், அது வாழ்க்கையவே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் பாவத்துக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பாதாளம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஆற்றல் பாவத்துக்கு இருக்கிறது. அதுதான் ஏன் சொன்னார், ஏப்பா இதை நீ புரிஞ்சுக்கலையா, இதை புரிஞ்சுக்கலாம், மற்றதான் எப்படி உனக்கு புரியும்? என்ன சொல்ற, எல்லாமே விதைப்பு அறுப்பு. அப்போ பாவத்தின் மீது வெற்றி வேண்டுமா, உள்ளத்தில் வசனத்தை விதைங்க. சமாதானம் வேண்டுமா, உள்ளத்தில் வசனம் விதைங்க. தினந்தோறும் வெற்றி உண்டாகும் வசனத்தில் விதைக்க விதைக்க. அதே போல தான் பாருங்க, நல்ல உங்கள் வாழ்க்கையில் வியாதியிலிருந்து சுகம் அடைய வேண்டுமா, அதற்கும் அதே ரூட்டு தான். எல்லா காரியத்துக்கும் அதே வழி தான். அப்போ என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல எப்படி விதைக்க 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 ஒரு நாள் மிகப்பெரிய அறுவடை. இப்போ 30, 60, 100 ஏன் சொன்னார்னா, அது மேக்சிமம் ஆற்றல். 100 என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 100 தான். சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பைக்கில் 120 போட்டிருக்கும், சில பைக்கில் 140 இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், மேக்சிமம் ஸ்பீடு. இந்த வண்டியோட மேக்சிமம் ஸ்பீடு விழுது. கார்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை ஸ்பீடு இருக்குது, 240, 340, 240 வரையில் இருக்குது இல்லைங்களா? கார்லாம் பார்த்தா 240 வரையிலும் மேக்ஸிமம் ஸ்பீடு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டி இந்த 240ன்னா 240 வரையிலும் போகக்கூடிய இன்ஜின் இதில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுங்க, பார்த்து போங்க, இந்த ஸ்பீடை தாண்டாதீங்க, அந்த ஸ்பீடை தாண்டாதீங்க அப்படின்றாங்க. மேக்ஸிமம் ஸ்பீட். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது 100 அப்படின்னு சொல்லும்போது, சிலது 30, 60, 100 என்று சொல்லும்போது என்னென்னா மேக்ஸிமம் ஆற்றல் அந்த விதைக்கு இருக்கின்ற ஒரு காரியம். அப்போ அந்த விதைக்கு எந்த அளவுக்கு ஆற்றலை தரக்கூடிய அந்த அளவுக்கு ஆற்றலை தேவன் அந்தந்த விதையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகதான் கலாத்தியர்கள் சொல்றார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாதிருந்தால், கவனிச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க, தளர்ந்து போகாதிருந்தால் சொல்லுங்க, தளர்ந்து போகாதிருந்தால் சொல்லுங்க, தளர்ந்து போகாதிருந்தால். ஏன் தெரியுமா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே கேட்ட உடனே வெளியே போகும்போது அடுத்த நாள் தளர்ந்து போயிடுவோம். பார்க்கலாம் நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கலாம். என்னன்னு அந்த உபத்திரம், துன்பம், இச்சை, உலக கவலை இதெல்லாம் என்னப்பா தளர்ந்து போக விட்டுரு. ஆகவேதான் பவுல் சொல்கிறாரு கலாத்தியரில், நாம் தளர்ந்து போகாதனால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமேன் ஆமேன். அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரத்தில் தொடர்றேன். விதைச்ச நாள்லையே வளராது. ஹலோ, என்ன சொல்கிறேன் கவனமாக கேளுங்க. எந்த விதையும் விதைச்சா அன்றைக்கே விளைஞ்சி பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி பிரசங்கர் சொல்லுவாங்க, இன்றைக்கி விதைச்சினா நாளைக்கே உனக்கு 20 ரூபா போட்டேன்னா நாளைக்கு 40 ரூபா வரும்.
100 போட்டின்னா அடுத்த கொஞ்சம் செகண்டில் வீட்டுக்கு போகிறதுல உன் பர்ஸில் 200 வந்துடும். அந்த மாதிரிலாம் அந்த டீச்சிங்லாம் நான் வந்து பண்ணுறது கிடையாது. நான் என்ன போதிக்கிறேன்? விதையை பற்றி போதிச்சுட்டு இருக்கிறேன். இந்த விதை வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி மட்டும் அடுத்த வாரத்தில் இதை பற்றி நிறைய பேசுவோம். சைனாவில் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். பாருங்கள், நிறைய ஆராய்ச்சி இப்போ இந்த இந்த டீச்சிங்க்கு நிறைய ஆராய்ச்சி தான் நிறைய பேச போகிறோம். நிறைய ஆராய்ச்சிக்குள்ளே நிறைய போகிறோம். வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க என்பதெல்லாம். இதில் சைனாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரம், ஒரு விதமான மரம் இருக்கிறது. அது என்ன மரம் எனக்கு விட்டால் தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த மரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த விதையை விதைச்சிட்டு 7 வருஷம் வரலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா. 7 வருஷம்னா கண்டினியூவாக இல்லை, 7 வருஷம் வரலும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணுமா. பாருங்கள், 8வது வருஷம் ஆரம்பத்தில் தான் அந்த மூங்கில் கிட்டத்தட்ட 11 அடி வரையிலும் உயர்ந்து நிற்குமா. 11வது அந்த 8வது 7 வருஷம் தண்ணி ஊற்றிட்டு என்னங்க ஒன்றும் வரலையேன்னு பார்த்து நம்ம வந்து நோண்டி பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சில எக்ஸாம்லாம் இருக்குல்ல, இந்த நாளில் பார்த்தா திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு. அந்த காலத்தில் இந்த ஓல்டு எஸ்எஸ்எல்சி சொல்லுவாங்க பாருங்கள், ஓல்டு எஸ்எஸ்எல்சி இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஒரு பாடத்தில் மேக்ஸ் போச்சுன்னா அடுத்த அட்டெம்ப்ட் இந்த ஜூலை 4ஆம் தேதி எழுதி அட்டம் பாஸ் பண்ணி ஏதோ ஒன்று 1 by 1 படித்தே பாஸ் ஆகி ஏதோ ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளே ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க, 1ல் போனால் உட்காந்து 5 பாடத்தையும் படித்து எழுதினா தான் 5லையும் பாஸ் ஆகணும். நீங்கள் அடிக்கடி இல்லைங்க போன மாதம் ஊற்றுனா வளர்ந்துருச்சான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, சில விதைகள்லாம் வளருது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நான் சொல்ல டைத் இஸ் எ சீடு, விதை. நல்லா தசம பாகத்தை விதையாக பாருங்கள், புரியுதுங்களா? விதையாக பாருங்கள். விதைக்கிற நீங்கள் நிச்சயமாக அறுவடை உண்டு. விதைக்கிறவர்களுக்கு நிச்சயம் அறுவடை பார்க்க முடியும். இந்த விதை வளருமா வளரா நீங்கள் கேள்வி வைக்க வேண்டிய விதைக்கு ஆற்றல் உண்டு. எல்லா விதைக்குமே ஆற்றல் உண்டு. இந்த விதையினுடைய நாட்கள் எவ்வளோ நாட்கள்? பூமி உள்ளளவும் இந்த டைட் சிஸ்டத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. இது விதை, இதெல்லாம் காமிக்க போகிறேன். வரக்கூடிய நாட்களில் தான் காமிக்க போகிறோம் பாருங்கள். இதனுடைய ஹானர், இதனுடைய முக்கியத்துவம், மகத்துவம், இதெல்லாம் நிறைய பேச போகிறோம். வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டீச் பண்ண போகிறதுனால இது எனக்கு ஏதோ பேங்க்கில் காலியாச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஹலோ, என்னங்க, கர்த்தர் நல்லா கொண்டு போயிட்டு இருக்கிறேன், நல்லா ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறாரு. நான் நல்லா இருக்கிறேன், நான் விதைக்கிறேன். விதையின் பிரமாணம் நல்லாவே தெரியும். உனக்கு தெரியுங்களா, ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறேன்னா நான் விதைத்த விதையின் வளர்ச்சி அப்படி. நான் விதைக்கிறேன், நான் வளர்கிறேன். அப்போ நீங்கள் வளரணுமா? நீங்கள் விதையுங்கள், வளருவீர்கள். எல்லாமே அப்படி தான், எல்லாமே இந்த விதைப்பு அறுப்புன்ற காரியத்தை புரிஞ்சுற எல்லா சிஸ்டமும் அப்படி தான். அன்பாக இருந்தாலும், பகையாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், பாவத்திலிருந்து ஜெயம் எடுக்கிறதாலும், வியாதியில் சுகம் அடைகிறதா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும் என்று இருந்தாலும், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் உள்ளே போனாலும் விதைத்தால் அறுவடை உண்டு. ஆமென். எழுந்து நிற்போம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், விதை தசமபாகம் என்பது என்ன? விதை. அதனால் விதைக்கு இந்த தசமபாகத்தை யார் கொண்டு வந்து விதைக்கிறார்களோ அவர்கள் நல்ல ரிசல்ட்டை பார்ப்பாங்க. சில பேர் விதைச்சாங்க, சில பேர் அப்படி நிப்பாட்டிட்டாங்க. சில பேர்லாம் அப்படி இல்லாமல் திரும்ப விதைக்க ஆரம்பிங்க. அது எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியன்றது அடுத்த வாரம் சொல்ல போகிறேன். சும்மா சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. டைத் என்று சொல்லக்கூடியது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பிசாசு வந்து இதை பற்றி யூடியூப்பில் தப்பாக மக்களை போதிக்க வச்சு தப்பாக மக்களை நம்ப வச்சுருக்கிறான் பாருங்கள். ஆகவே அதில் தான் வெளியே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆகவே நல்லா கவனிக்கணும், முதலெல்லாம் புரிஞ்சுக்கணும். டைத் இஸ் எ சீடு. ஓகே, தசமபாகம் என்பது விதை. ஆமென். ஒவ்வொரு மாதம் விதைக்கிறீங்களா? நல்ல அறுவடை உண்டாகும். சரியாக விதைக்கிறீங்களா? கரெக்டாக விதைக்கிறீங்களா? இல்லை சம்பளம் இவ்வளோதான்னு சொல்லி அதில் பிடிச்சிக்கிட்டு விதைக்கிறீங்களா? அந்த விதை வளரவே வளராது. ஹலோ, என்னங்க இருக்கிறீங்களா?
என்னங்க அமைதியாகிட்டீங்க? பிடிச்சிட்டு விதைக்கிறீங்கன்னா பிடிச்சிட்டு விதைச்சா அது என்னது? பாதி விதை. ஏங்க ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையை வந்து ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையை கட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? விதை வளருமா? சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விதைக்கிற விதையில் கூட நம்ம கட் பண்ணிடுறோம். இது கொடுத்தா போதும், நான் பாஸ்ட் நான் வந்து நிற்கிறாரா இல்லை கணக்கு எடுக்கிறாரா இல்லை வந்து அவர் சொல்லுவாரா, கேட்கட்டும் பார்த்துக்கலாம். இல்லைங்க, இது விதையாக நினச்சி விதைங்க. நீங்கள் பட்டுக்கு இல்லை இதை கொடுத்தா சில பேரும் ஒரு திருப்தி என்னன்னா, நம்ம வாங்குகிற சம்பளத்தில் இவ்வளோ கொடுத்தா போதுங்க நான் டயத்தை கொடுத்துட்டேன். கிடையாது. நீங்கள் வாங்குகிற சம்பளத்திலிருந்து 10% அதான் சரியான விதை. சில பேருடைய விதையெல்லாம் சரியில்லை. அது உங்கள் விதை. இனிமேல் சில உடச்சி போடாதீங்க, சில விதையை நசுக்கி போடாதீங்க, சில விதையை பிச்சு போடாதீங்க. விதை மாதிரி நினச்சி விதைக்கும் போது நல்ல அறுவடை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நன்றாக இருப்பதற்கு தசம பாகம் என்று சொல்லக்கூடிய விதையை நீர் எங்கள் கரத்தில் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றாக இருப்பதற்காகவே, எங்கள் முன்னேற்றத்திற்காகவே, எங்கள் செழிப்பிற்காகவே, எங்களுடைய பொருளாதார வாழ்விற்காகவே இந்த பிரமாணத்தை நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், இதை நாங்கள் மதிக்கிறோம். விதை நிச்சயமாக வளரும், அது ஒரு நாளும் அது வீண் போகாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றிலிருந்து நாங்கள் விதைக்க போகிறோம். ஆண்டவரே சரியாக செய்ய போகின்றோம். விதையை பிச்சு அல்ல, விதையை உடைத்து அல்ல, முழுமையான விதையை விதைக்க போகின்றோம். அதன் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போகின்றோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. சபையில் வந்து ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்கன்னா, சில ஊழியக்காரங்க பயம், பாஸ்டர் நாங்கள் வந்து டைத்தெல்லாம் போதிக்க ஆரம்பித்தாலும் இது எங்களுக்கு எதோ தேவை, அதனால் பாஸ்டர் ஏதோ டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திரும்ப சொல்கிறேன், எங்களுக்கு தேவைன்றதுனால டீச் பண்ணலைங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த சத்தியத்தை குறித்த அறிவு முதலாவது நமக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு யூடியூப்பில் நிறைய விதமான தப்பான டீச்சிங்லாம் உருவாகி இருக்கிறது. ஆகவே அதிலேருந்து நம்ம அந்த கலை உள்ளே போகக்கூடாது. ஏனென்றால் அது எல்லாமே அந்த விதையினுடைய வீரியத்தை டிஸ்டர்ப் பண்ணுற சத்தியங்கள், அது எல்லாமே தப்பான காரியங்கள் எல்லாமே. ஆகவே அதை நகர்த்தி விட்டுட்டு சரியான சத்தியத்தை உள்ளே கொண்டு போவோம், அதை உள்ளே கொண்டு போய் வைப்போம், அது வளர இடம் கொடுப்போம். நான் சொல்கிறேன், இந்த விதைப்பு என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தோடு நின்று விடவில்லை. பூமி உள்ளளவும் விதைப்பும் மறுப்பும் உண்டு. ஆமென். நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். அடுத்த வாரத்தில் வந்து விதை என்பது நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறாங்க, தசமபாகத்தை பற்றி போதிக்கிற எல்லாருமே இதெல்லாம் நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாரு. ஆகவே நியாயப்பிரமாணம் கல்வாரி சிலுவையிலேயே முடிஞ்சிருச்சு, தசமபாகமும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அந்த காரியத்துக்கு வருகிறார்கள். ஆனால் தசமபாகம் என்பது நியாயப்பிரமாண காலத்தில் உண்டானது அல்ல. உங்களுக்கு காமிக்க போகிற அடுத்த வாரம் எங்கே ஆரம்பிச்சிச்சு. டைத்து வந்து நியாயப்பிரமாண காலகட்டத்தில் உண்டானுச்சா, இல்லை பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிருச்சா, இல்லை புதிய ஏற்பாட்டில் அது இருக்குதா என்பதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் தியானிக்க போகின்றோம். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களோடு பேசணும்படியாக எங்களுக்கு கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, டைத் இஸ் எ சீடு, தசமபாகம் என்பது விதை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் நல்வாழ்வுக்கென்றே ஒரு விதையாக கையில் நீர் கொடுத்துருக்கிறீர். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு விதையை நீர் கொடுத்துருக்கிறீர். அந்த விதையை நாங்கள் கனம் பண்ணி மதித்து மரியாதை கொடுத்து அதை விதைக்க வேண்டும். அந்த விதைக்கும் போது சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்கின்ற காரியத்தெல்லாம் இன்றைக்கி நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும், நீர் எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கும், சரீர பிரகாரமான காரியத்துக்கும், ஆன்மீக காரியத்துக்கும் நீர் வந்து ஆண்டவரே இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் எந்த காரியத்தில் டெவலப் பண்ண வேண்டும் என்றாலும் இதை நாங்கள் புரிந்து கொண்டால் தான் எங்களுடைய வாழ்வை நாங்கள் நடத்த முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் நல்ல முன்னேற்றமும் பெருக்கமும் பொருளாதார விதங்களிலே ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கின்றேன். அப்பா, அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
இதற்கான வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கட்டும் கர்த்தாவே. கேட்டு கேட்டு உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 100 ஒவ்வொரு உள்ளத்திலும் பலன் கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த பலனை உங்களுடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமாக பார்க்கட்டும், ஆன்மீக பிரகாரமாக பார்க்கட்டும், ஆவிக்குரிய ரீதியிலும் அந்த விதையின் வளர்ச்சியை பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.